ஹடார் மிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிவிங் டுகெதர் தயங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நைட் டைமு தயங்க எங்கேயோ ஓடிட்டுருக்காரு. பின்னாடியே 4 பேர் துரத்தி வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ தூரம் போனாலும் இவனுங்க விட்டு தொலைய மாட்டானுங்க போல். தயாங் முதல்ல எங்கேயாவது போய் ஒளியணும். டே போய் தொலைங்களாண்டா, ஏன்டா வாள் மாதிரி என் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க அப்படின்றாரு. அப்போ அவங்க கேட்காம தயங்க நிற்க சொல்லிட்டே இருக்காங்க. தயங்க அங்கேருந்து ஓடுறாரு. எங்கள் அப்பனையே சமாளிக்க முடியல, இப்போ இவனுங்க வேற ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு தயங்க ஓடி வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் சவரை எகிரி குதிக்கிறாரு. அவங்க எல்லாரும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க தயங்க காணும்னு சொல்லிட்டு. அவர் அங்கேயே தான் ஒளிஞ்சிட்ருக்காரு. ஸோ அவங்க போனதுமே தயங்க வீட்டுக்கு வந்து டோரை நாக் பண்ணிகிட்ருக்காரு. ஹலோ சார், மேடம், கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? என்னை 4 பேர் துரத்திட்டு இருக்காங்க, கொஞ்சம் காப்பாற்றுங்களேன். ஒவ்வொருத்தனும் தடிமாடு மாதிரி இருக்கிறானுங்க, அவனுங்களை வேற என்னால் சமாளிக்க முடியல. அடிச்சானுங்க, நான் சட்னி தான், கொஞ்சம் கதவு திறங்க அப்படின்ட்டு தட்டிட்டு இருக்காரு. என்னடா இது இவ்வளோ நேரம் தட்டுற, எவனுமே வெளியே வர மாட்டானுங்க. யோ எவனுக்காவது காது கேட்குதா இல்லையா? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? கதவு தான் திறந்து தொலைங்களேன். லைட்டை கூட போடாமல் இருட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு விண்டோ சைடு எட்டி பார்க்குறாரு. வீட்டில் யாருமே இல்லை. யாருமே இல்லாத வீட்லேயே எப்படி கதவை தட்டிகிட்டு இருந்தேன், பேசாமல் வேற எங்கேயும் போயிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு தயங்கு கேட் கிட்ட போகிறாரு. பார்த்தா அவங்க 4 பேர் அங்கே தான் நிற்கிறாங்க. தயங்கு டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாரு. டே என்னடா இது, இவன் எங்கே தாண்டா போய் தொலைஞ்சான்? அதான் எனக்கும் தெரியல. இப்போ எங்கே போய் இவனை தேடுறது? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. இவனை கூட்டிகிட்டு போகலன்னா இவங்க அப்பா நம்மளால கொண்டுடுவார். டே லூஸு மாதிரி புலம்பி எங்களை வேற சாவடிக்காதுடா. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன். ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க எல்லோரும் வேறு வேறு சைடு போயிட்டுறாங்க. தயங்கும் ஐயோ இவனுங்கள்லாம் அந்த சைடு போயிட்டானுங்களே, இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. போனால் கண்டிப்பாக இவனுங்க கையில் மாட்டிப்போம். பேசாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கலாம். ஆள் இல்லாத வீடு தானே, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தயங்கும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஏதோ டோர் ஓப்பனில் இருக்கான்னு. ஆனால் எந்த டோரும் ஓப்பனில் இல்லை. அடைச்ச என்ன இலவுடா இது, ஒரு டோர் கூட ஓப்பனில் இல்லை. இப்போ எப்படி நான் உள்ளே போகிறது அப்படின்ட்டு அந்த பைப்பை பார்க்குறாரு. பேசாமல் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த பைப் வழியாக போயிடலாமா? ஆனால் புது ட்ரெஸ்ஸு புது ஷூவு அழுக்காயிடுமே. சி தயங், நீ ஏன்டா இப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்க? எது ஆனால் என்ன, நம்ம மேலே போயிடலாம் அப்படின்ட்டு தயங்கோ அவரோட ஷூவை கழட்டி விட்டுட்டு அவரும் அந்த பைப்பை பிடிச்சி மேலே ஏறுறாரு. பால்கனியில் எகிரி குதிச்சுட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பரவாயில்ல, இதோ ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே போய் லைட் ஆன் பண்ணுறாரு. அட 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 அட, என்ன ரூமு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. என் ரூம் கூட இப்படி இருக்காது, ஏதோ குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். இந்த ரூம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. எவன் இதை மெயின்டைன் பண்ணுறான்? ஐயோ என்ன கையெல்லாம் இந்த வலி வலிக்குது அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறாரு. டேபிளில் ஃபோட்டோ இருக்குது, அது உங்கள் ஃபோட்டோ தான். தயங்கு கையில் எடுத்து பார்க்குறாரு. வாவ், அப்போ இது ஃபிகரோட ரூம் போல். செம்மையாக தான் இருக்கா. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம கண்ணில் படுதா? அதெல்லாம் படாதே. இப்போ தான் புரியுது இந்த ரூம் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு. பையன் ரூம்னா கண்டிப்பாக நீட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஐயோ பசி வேற எடுக்குதே. இவ்வளோ தூரம் ஓடி வரவும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. தயங்கு கடுப்பாயிட்டு மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுறாரு. வெளியில் தான் ரொம்ப இருட்டாக இருக்குல்ல. ஸோ அவரும் மெதுவாக கிச்சன் போகிறாரு. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அங்கே ஜூஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு ஜூஸ் பாட்டிலு சிப்ஸு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அகெயின் ரூம்க்கே வந்துடுறாரு. உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, யாரோ வர மாதிரி. தயங்கும் போச்சு போச்சு யாரோ வராங்க அப்படின்ட்டு தயங்கும் சிப்ஸ் பேக்கெட்டு அந்த ஜூஸ் பாட்டில் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு கபோர்ட்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. லைட்டாக அந்த கபோர்டோட டோர் ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்துட்ருக்காரு. ரூம்குள்ளே நீங்கள் தான் வரீங்க. ஆஹா, இது அந்த ஃபோட்டோவில் இந்த ஃபிகர் தானே? பரவாயில்ல, ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க நல்லாவே இருக்கா. டே தயாங், உன் புத்தி ஏன்டா அப்படி போகுது அப்படின்ட்டு அவரும் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் கையில் இந்த பேக்கை பெட்டில் தூக்கி போட்டுட்டு இந்த சித்திக்கு என்ன தான் பிரச்சனையோ தெரியல, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கியே தர மாட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஃபுல்லாக இழுத்து போத்திட்டு போன்றாங்க. இப்போ மட்டும் நான் என்ன காட்டிட்டா தெரியுறேன்? எனக்கு தெரியாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு. கொஞ்சம் கூட புத்தியே இல்லை இவங்களுக்குலாம். ஆமாம் செல்லம், அவங்களுக்குலாம் புத்தியே இல்லை. உனக்கு என்ன, நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்ப, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோ. இந்த சித்தி வேற ரொம்ப ஓவராக வாய் பேசுகிறாங்க. என் காது வலிக்குது. எப்படா இங்கேருந்து போவோன்ருக்கு. எங்கள் அப்பா இருக்காரு, இவங்க கூட என்னை கோத்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்காரு. எப்போ தான் எனக்கு ஒரு விடிவு காலம் வருமோ தெரியல அப்படின்ட்டே புலம்பிகிட்டு இருக்கீங்க. தயங்கும் உங்களை பார்த்துட்டு சொல்லி விட்டுட்ருக்காரு. நீங்களும் கபோர்ட் கிட்ட வரீங்க. தயங்கு வேற பயப்படுறாரு. ஐயோ இங்கே வராளே அப்படின்ட்டு தயங்கு வேற ரொம்ப பயந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் கபோர்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி போயிட்டு, ஒரு நிமிஷம், எதுக்கு அந்த ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு, அதான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருக்குமே அந்த நைட் ட்ரெஸ்ஸையே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்பா தப்பிச்சேன்.
அப்படின்ட்டு தயங்கும் ரிலாக்ஸாக இருக்காரு. தென் நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போயிட்டுறீங்க. ட்ரெஸ்ஸையும் பெட்லேயே எடுத்து வச்சுட்டு போயிருக்கீங்க. தயங்கும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. தயங்கு வேற பார்க்குறாரு. பிகாஸ் டவலோட வந்திருக்கீங்க. ஐயோ, இந்த பொண்ணு என்ன இப்படி வந்திருக்கு? இங்கே தான் சேஞ்ச் பண்ண போகிறாளோ? ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. கலர் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இந்த சித்தியால் வந்தது. இனிமேல் இவங்க கூட எங்கேயுமே ஷாப்பிங் போகக்கூடாது அப்படின்ட்டு புலம்பிட்டு அந்த டவலை கழட்டி போடுறீங்க. தயங்கு வேற வாயை பிறந்து பார்த்துட்ருக்காரு. நீங்களும் தயங்கு இருக்கிறதே தெரியாமல் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் உங்களை ஃபுல்லாக பார்த்துட்டுறாரு. தென் நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் தலை ரொம்ப வெட்டாக இருந்திருக்கும். ஸோ ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. மிரர் முன்னாடி உட்காந்துருந்துட்டு தயங்கும், ஐயோ நான் மட்டும் இங்கே இருக்கிறது இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், கூட்டமாக சேர்ந்து கும்மி அடிக்க வச்சிருவா. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு என் மானமே போயிடும். போலீஸ் ஆஃபீஸரே இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் வந்ததுக்கு ஒரு நல்ல காட்சி பார்த்தாச்சு. சி, என் புத்தி அங்கேயே போகுது அப்படின்றாரு. இப்போ நீங்களும் தலையை சீவிட்டு மிரர் வழியாக அந்த கபோர்ட் கிட்ட பார்க்குறீங்க. பார்த்தா சிப்ஸ் பாக்கெட் இருக்குது. நீங்களும் திரும்பி பார்த்துட்டு, என்னது இது, என் ரூமில் இந்த சிப்ஸ் பாக்கெட் எப்படி வந்துச்சு, நான் சாப்பிடவே இல்லையே அப்படின்ட்டு போய் அந்த பாக்கெட் எடுக்கிறீங்க. இது சித்திக்கு ரொம்ப பிடிச்ச சிப்ஸ் ஆச்சு. இது நானும் சாப்பிட மாட்டேன். ஆனால் இது எப்படி இங்கே அப்படின்ட்டு பயப்படுறீங்க. ஒருவேளை ரூம்குள்ளே பேய் ஏதாவது இருக்கோ அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ, பேய் இருக்கு போலியே ரூமில் அப்படின்ட்டு நீங்களும் வெளியே ஓடிடுறீங்க. தயங்கு கபோர்ட்லேருந்து வெளியே வந்துட்டு, அம்மா என்னடா இப்படி மூச்சு முட்டுது, ஷோ ஒரு 5 நிமிஷம் உள்ளே இருந்தேன்னா செத்துருவும் போல், இந்த கர்மம் வேற அப்படின்ட்டு அந்த பாட்டிலை கீழே போட்டுறாரு. இந்த பிள்ளைக்கு என்னை பார்த்தா பேய் மாதிரியே தெரியுது, பேயின்னு சொல்லிட்டு போகிறா. எப்படியோ ரூம்லேருந்து போயிட்டா. இதுக்கு மேலே அந்த கபோர்டில் போய் உட்காந்தேன்னா அவ்வளோதான், டெட் பாடியாக தான் வெளியே வருவேன். வேறு ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்க்கணுமே அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்களும் வேகமாக உங்கள் சித்தி ரூமுக்கு ஓடி போயிட்டு, சித்தி சித்தி எந்திரிங்க, என் கூட வாங்கல. என்னடி, எனக்கு தூக்கம் வருது, ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க சித்தி, என் கூட வாங்க. என்ன வயனும் பிரச்சனை சித்தி, என் ரூமில் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். பேயா? அதான் ஆல்ரெடி எனக்கே தெரியுமே. தெரியுமா? தெரிஞ்ச என்னையே அங்கே தங்க வச்சிங்க. அதுவா, ஒரு பேயை இன்னொரு பேய் எதுவும் பண்ணாதுன்னு நினச்சி தங்க வச்சேன். ஏன் என்னாச்சு? ஐயோ சித்தி, நிஜமாவே ரூமில் பேய் இருக்குது. இதோ இந்த சிப்ஸ் பாக்கெட்டு நீங்கள் தானே சாப்பிடுவீங்க, ஆனால் இது என்னோடய ரூம்குள்ளே இருந்துச்சு. ஏண்டி, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாதுன்னு. ஐயோ, எனக்கு இந்த ஃப்ளேவரே பிடிக்காது, நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் இதை எடுக்கலை, இது என்னோடய ரூமில் இருந்துச்சு, யாரோ சாப்பிட்டுட்டு போட்டிருக்காங்க. நீங்களும் என் ரூம் பக்கம் வரமாட்டீங்க, அப்புறம் எப்படி இது என் ரூமுக்கு வந்துச்சு? பேய் இருக்குது, வாங்க சித்தி, இங்கே இருக்கவே பயமாக இருக்குது, நம்ம இங்கேருந்து போயிடலாம். இங்கேருந்து எங்கே போவேன்? பிச்சை எடுக்கவா போவேன்? அமைதியாக போய் தூங்கு. ஆல்ரெடி ஷாப்பிங் பண்ணி டயர்டாகிட்டேன். நீ தின்னதை கூட நான் மன்னிச்சிட்றேன். நான் சாப்பிடவே இல்லை. போதும் என் பொய் சொன்னதெல்லாம். ஐயோ, நான் ஒன்றும் பொய் சொல்லலை, எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் என்னை நம்பலனாலும் பரவாயில்ல, வந்து ரூமை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு போயிடுங்களேன், எனக்கு பயமாக இருக்குது. ஷோ, உன்னை வச்சுக்கிட்டு வந்து தொலை அப்படின்ட்டு உங்களையும் ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் டோர்கிட்டே நின்றுட்டீங்க. எங்கே பேய்? தேடி பாருங்க, கிடைக்கும். உன்னை சரி, பேக்கெட் எங்கே இருந்துச்சு? அதுவும் அந்த கபோர்ட் கிட்ட தான். சித்தி, அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குது. அந்த ஜூஸை கூட நான் குடிக்கவே இல்லை. அது எப்படி இங்கே வந்திருக்கும்? இந்த பேக்கெட் எடுக்கும்போது அந்த ஜூஸ் பாட்டில் அங்கே இல்லவே இல்லை. நான் சொன்னேன்ல, நீங்கள் தான் நம்பலை. இப்போ ரூமில் பாருங்கள், பேய் இருக்குது. இதுக்கு மேலே பேய் இருக்குன்னு ஏதாவது சொன்னேன்னா சும்மா இருக்க மாட்டேன். ஏன் நீ குப்பை போட்டுட்டு சமாளிக்கிறதுக்கோசரம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா? இல்லை சித்தி, அப்படியெல்லாம் இல்லை. போதும், எல்லாம் ஒரு அளவுக்கு தான். இதுக்கு மேலே பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தேன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன். உனக்கு தான் நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல, மரியாதையாக வந்து தூங்கு. இல்லை, இதுக்கு மேலே இந்த ரூமில் நான் இருக்க மாட்டேன், நான் போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன். மேடமோட பிளான் இப்போ தானே தெரியுது. இங்கேருந்து நீ போகணும், அதுக்கோசரம் இப்படி ட்ராமா பண்ணிகிட்ருக்க. காலை உடச்சிருவேன், வந்து படு. நான் வரமாட்டேன், கொன்னுடுவேன், வந்து படு அப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ நீங்களும் வந்து படுத்துடுறீங்க. இதுக்கு மேலே பெட்லேருந்து இறங்கின அப்புறம் காலை வெட்டி அடுப்பில் வச்சுருவேன். பேயாம்மா பேய், குப்பையை போடுறதும் போட்டுட்டு பேய் மேலே பழி போடுறா. இவளுக்கு அந்த பேய் எவ்வளவோ தேவலாம் போல். சித்தி, கொண்டுட வண்டி ஏதோ பேசினேன்னா? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, நீங்களே என் கூடயே தூங்குங்களேன். எதுக்கு? உன் கூட படுத்து கையை காலை தூக்கி தொம்முன்னு மேலே போடுவேன். நான் படாத அவஸ்தைப்படுறதுக்கா? ஆல்ரெடி பட்டதே போதும், மூடி தூங்கு. சித்தி ப்ளீஸ், வாய் மூடு, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூம்லேருந்து போயிடுறாங்க. நீங்கள் வேறு பயந்துட்டு லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க வேறு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு வேறு இன்னும் பயமாக இருக்குது. ஐயோ, லைட்டை வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது? பயமாக இருக்கே. பேசாமல் ஏதாவது சாங் பாடலாம். என்ன பாட்டு பாடலாம்? ஏதாவது சாமி பாட்டு? வேணாம் வயன், சாமி பாட்டு கேட்டால் தான் இந்த டைமில் இன்னும் பயமாக இருக்கும். மோட்டிவேஷ்னல் சாங்கு அதுவும் வேணாம், ரொமான்டிக் சாங்கு அதான் கரெக்டாக இருக்கும். பேசாமல்
அதுலேயே ஏதாவது பாடுவோம். ஐயோ, என் குரலுக்கு பாட்டு பாடினா கேவலமாக இருக்குமே. சரி, யார் கேட்க போகிறா? பயத்துக்கு பாடுறது தான், அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி பாடுவோம். வாஜி 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 என் ஜீவன் நீ சிவாஜி. ஐயோ, பாட்டெல்லாம் வேணவே வேணாம். என் குரலை கேட்டால் எனக்கே பயமாக இருக்கு அப்படின்ட்டு இழுத்து போத்தி படுத்துட்டு இருக்கீங்க. தயங் வேற பெட்டுக்கு பின்னாடி இருந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அங்கே கொஞ்சம் கேப் இருந்திருக்கும், அங்கே தான் போய் படுத்துட்டு இருந்திருப்பாரு. பெண்களிடம் சொல்வது குறைவு, செய்வது அதிகம், செயல் புயல் நானடி அப்படின்னு தயங் வேற ஒரு சைடு. நீங்கள் வேற இன்னும் பயந்துடுறீங்க. ஐயோ, நிஜமா பேய் தான் இருக்குது, அதுவும் ஆம்பளை பேய். இந்த சித்திக்கிட்ட சொன்னால் கேட்டால் தானே, இப்போ என்ன பண்ணுறது நான் அப்படின்ட்டு பயந்துட்டு இழுத்து போத்தி படுத்துட்ருக்கீங்க. தயங்க் வேற சிரிப்பு தான் வருது. அவர் மௌத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்காரு. அப்போ உங்கள் டோரை நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட். நீங்களும் டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணுறீங்க. சித்தி, மொயன், ரூமில் யாராவது இருக்காங்களா? ஆமாம், பேய். அடிச்சி, பேய் இல்லடி, யாரோ ஒளிஞ்சிட்ருக்காங்களான்னு கேட்குறாங்க. யார்? அதோ அந்த 4 பேர் தான் அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் பார்க்குறீங்க, 4 பேர் ஸ்டெப்ஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க பாட்டுக்கு நேராக உங்கள் ரூம்குள்ளே பூதுறாங்க. என்ன சித்தி, யார் இவங்க? வயன், ஏதோ ஒரு கல்யாணத்துலேருந்து ஒரு பையன் ஓடி வந்துட்டானாமா. அவனை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்திருக்காங்க, எங்கேயும் கிடைக்கல. எல்லார் வீட்லேயும் பார்த்துட்டாங்களாம். அதான் இப்போ நம்ம வீட்லேயும் செக் பண்ண வந்திருக்காங்க. பையனா? ஆமாம். அப்போது அந்த வாய்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதே இங்கே தயங்க கொத்தா பிடிச்சி தூக்குறாங்க. டே எப்பா, என்னை விட்டுருங்கடா, அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கவே இல்லைடா, ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. உன்னை கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான். டேய், நீங்கள் 2 பேர் கையை பிடிங்க, நாங்கள் 2 பேர் காலை பிடிக்கிறோம். எது, கை காலை பிடிக்க போகிறீங்களா? டேய் விடுங்கடா அப்படின்னு தயங்க சொல்ல அவங்க 4 பேர் தயங்க தூக்கிட்டுறாங்க. டே எப்பா சாமி, நானே வரேன்டா, என்னை விடுங்கடா, நானே வரேன்டா. எதுக்கு? உன்னை இறக்கி விட்டா நீ எங்கேயாவது ஓடுவேன், நாங்கள் உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கணுமா? ஓட மாட்டேன்டா, இறக்கி விடுங்கடா, எனக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குடா, இறக்கி விட்றா. நீயும் ஆம்பளை தானடா, என்னை புரிஞ்சுக்கூட, அங்கே பாருடா, அந்த ஃபிகர் வேற என்ன பார்த்துட்ருக்கு அப்படின்றாரு. அப்போ உங்கள் சித்தியும், வயன், யார் இது, உன் பாய் ஃப்ரெண்டா? சித்தி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இவன் யாருன்னே எனக்கு தெரியல. தெரியலையா? ஏண்டி, இவ்வளோ பெரிய உருவம் ரூமில் இருக்கு, இது உனக்கு தெரியலையா? நான் தான் அப்போவே சொன்னால ரூமில் யாரும் இருக்காங்கன்னு, நீங்கள் தான் நம்பலை. ஆமாண்டி, பேயின்னு தானே சொன்னேன், பையன்னு சொன்னியா? எனக்கே தெரியாது. அது எப்படி இவ்வளோ பெருசாக ஒரு பையன் உன் ரூமில் ஒழிஞ்சிட்ருக்கான், உனக்கு தெரியாமல் இருக்கும்? போய் சொல்கிறியா? இவனை பார்த்தா பேய் மாதிரியாடி தெரியுது உனக்கு? ஆமாம் ஆண்டி, நல்லா கேளுங்க, என்னை பார்த்தா பேய் மாதிரியா தெரியுது? இறக்கி விட்றா. முடியாதுடா. செல்லோல்ல, நான் பேசி மட்டும் முடிச்சிட்றேன், சூப்பர் ஃபிகர்டா, அது முன்னாடி அசிங்கப்படுத்தாத. சரி அப்படின்ட்டு அவங்களும் இறக்கி விட்டுடுறாங்க. தயங்கும் அவரோட கோட்லாம் சரி பண்ணிவிட்டு, ஹாய் ஆண்டி, ஐ எம் கிம் தயங், போலீஸ் ஆஃபீஸர். இந்த ஏரியாவுக்கு கூட நான் தான் டியூட்டி பார்க்குறேன். என்ன டியூட்டி? ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒளிஞ்சிட்ருக்கிறது, அதான் டியூட்டியா? சீச்சி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது இன்றைக்கி எனக்கு மேரேஜ், எனக்கு சுத்தமாக அந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரா, அதான் கல்யாணத்தில் ஓடி வந்துட்டேன். நீ ஓடி வந்தா ஒளிஞ்சிக்கிறதுக்கு என் பொண்ணு ரூம் தான் கிடச்சிச்சா? ஆமாம். எவ்வளோ நேரமாக நீ இந்த ரூம்குள்ளே இருக்க? அது எப்படியும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருந்திருப்பேன். அப்போ உங்களுக்கு வேறு ஷாக் ஆகிடுது. என்னது, 2.5 மணி நேரமா? அப்போது எல்லாத்தையும் பார்த்துருப்பானா அப்படின்ட்டு தயங்க பார்க்குறீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு. 2.5 மணி நேரமாக இங்கே இருக்கியா? ஏண்டா, அது வரைக்கும் இங்கேருந்து என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன்? அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் ஒளிஞ்சிட்டு இருந்தியா? ஒயன், அவன் ஒளிஞ்சிட்டு இருந்தானா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாங்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஒயன், அவன் இந்த ரூமில் தான் ஒளிஞ்சிட்டு இருந்தானா? நீ எப்போ ட்ரெஸ் மாற்றின? எப்படி அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி 1 மணி நேரம் இருக்கும். எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் குளிக்குது? நான் எவ்வளோ நேரமாக மூச்சு முட்டை கபோர்ட்குள்ளே இருந்தேன் தெரியுமா அப்படின்னதும் உங்கள் 2 பேத்துக்கும் ஷாக்கு. தயங்க பார்க்குறீங்க. என் பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண டைம் உனக்கு எப்படிடா தெரியும்? நீ பார்த்தியா? அது கொஞ்சமாவா? இல்லாண்டி ஏதோ கொஞ்சமா ஏனோ தானோன்னு பார்த்தேன், நான் எதுவும் ஃபுல்லாக பார்க்கல. அடப்பாவி, இருடா உன்னை கொன்னுடுறேன் அப்படின்ட்டு அவங்க சுற்றி முற்றி தேடுறாங்க. தயங்கும் டக்குன்னு அங்கேருந்து ஓடுறாரு. அவன் ஓடுறான்டா, பிடிங்கடா அப்படின்ட்டு இவங்க 4 பேர் பின்னாடியே போகிறாங்க. உங்கள் சித்தியும், இனிமேல் இந்த பொறுக்கி நான் ஏரியா பக்கம் வந்துச்சு கொன்னுடுவேன். ஏண்டி, அவன் முன்னாடியே ட்ரெஸ் மாற்றினியா நீ? ஐயோ, எனக்கு தெரியாது சித்தி. ஏன்டி இப்படி தெரியாதுன்னு என் வயிற்றுல புளியை கரைக்கிற? அவன் வீடியோ எதாவது எடுத்து வச்சு நெட்டில் விட்டானா என்ன பண்ணுறது? உங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கே தெரியல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றீங்க. 2 பேத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நெக்ஸ்ட் டே நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சித்தி வேறு அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க. சித்தி, இப்படி நீங்கள் நடக்கிறதுக்கு ஜாகிங்கே போயிடலாம், ஏன் அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க? நீ வேற இருடி, எனக்கு இருக்க டென்ஷன் தெரியாமல். அவன் வீடியோ ஏதாவது எடுத்து வச்சுருந்தானா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு என்னமோ அவரை பார்த்தா அந்தளவுக்கு மோசமான பையன் மாதிரி தெரியலையே. என்ன, நீ அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற? என்ன விஷயம்? சீச்சி,
நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சும்மா சொன்னேன். ஆமாம், நீ சும்மா ஈஸியாக சொல்லிடுவ, ஆனால் இந்த காலத்து பசங்களாம் நம்பவே முடியாது. எப்படி வேணா வீடியோ எடுத்து வச்சு உன்னை யூஸ் பண்ணிக்க பார்ப்பான். அவன் மட்டும் நல்ல பையனாக இருந்திருந்தா நீ ட்ரெஸ் மாற்றும் போது வேணான்னு கத்தியிருப்பான். இல்லையே, கத்தலை. ரூமுக்கு வந்தப்ப உங்ககிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் ரூமில் ஒளிஞ்சிட்ருக்கேன், என் பிரச்சனை இதுதான்னு. அதையும் சொல்லலை. இதுலேருந்தே நல்லா தெரியுது அவன் லட்சணம் என்னன்னு. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தானே? ஆ, கரெக்ட் தான் சித்தி. எப்படி தான் இவங்க மட்டும் இப்படி யோசிக்கிறாங்களோ. இங்கே பாரு வயன், உன்னை உங்கள் அப்பா என்னோட கஸ்டடியில் விட்டுருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் கேட்பாரு. அதுக்கோசரம் தான் நான் பயந்துட்டுருக்கேன். புரியுது சித்தி, புரியுது. எங்கள் அப்பாவை சொல்லணும். இங்கே நான் வரமாட்டேன்னு சொல்லியும் அந்த மனுஷனை அனுப்பி வச்சார்ல, அவரை சொல்லணும். சரி சித்தி, எனக்கு காலேஜ் போக டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அவன் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணானா என்கிட்ட சொல்லு. ஆ, சொல்கிறேன் சித்தி. அப்படின்ட்டே நீங்களும் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. உங்களை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கீங்க. தயங் பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்படியே ஒரு 2 days ஆகுது. 2 நாள் நீங்கள் காலேஜ் போகிறது வர்றது அப்படி தான் இருக்கீங்க. உங்கள் சித்தி வேற அடிக்கடி கேட்குறாங்க, ஏதாவது கால் வந்துச்சா, அவன் ஏதாவது மிரட்டுறானா அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறீங்க. இப்போ நைட்டு நீங்கள் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ காலிங் பெல் ரிங்க ஒரு சவுண்ட். தென் நீங்களும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயங் தான் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் பார்த்ததுமே சித்தி சித்தி இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறீங்க. உங்கள் சித்தியும் கிச்சன்லேருந்து கரண்டியோடு வராங்க. என்னடி உன் பிரச்சனை, எதுக்கடி இப்படி கத்திட்டு இருக்க? சித்தி அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. டே பொறுக்கி, இங்கே எதுக்குள்ள வந்த? இல்லை ஆண்டி, ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமா? இருடா, போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். வேணாம் ஆண்டி, நான் தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சே. அப்போ நான் ஆர்மிக்கு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. சித்தி 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 இருங்க அப்படின்றீங்க. உங்கள் சித்தியும் போய் கால் பண்ணுறாங்க. தயங்கு உங்ககிட்ட வந்துட்டு, இந்தா இது உனக்கு தான். இல்லை எனக்கு வேணாம். பயப்படாத, வாங்கிக்கோ. வேணாம், வாங்கிக்கோ. சித்தி அவங்களையே டிஸ்டர்ப் பண்ணுற, வாங்கு அப்படின்றாரு. அப்போ நீங்களும் பயந்துட்டே வாங்கிக்கிறீங்க. நான் வேணும்ன்ட்டே ஒரு ரூமில் வந்து ஒளிஞ்சிக்கல, ஏதோ எதர்ச்சியாக தான் வந்தேன். ஆனால் அந்த டைமில் நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ கூட தப்பான எண்ணம் எனக்குள்ளே எதுவும் இல்லை. நான் உன்கிட்ட சாரி சொல்லலான்னு தான் வந்தேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்கள் டக்குன்னு பின்னாடி போயிடுறீங்க. உங்கள் சித்தியும் வேகமாக வந்துட்டு, டே என்னடா பண்ணுற என் பொண்ணை அப்படின்ட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இல்லை நான் எதுவும் பண்ணல, அவகிட்ட சாரி தான் கேட்டேன். சாரி அவள் எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்காளா? இரு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவங்க சித்தப்பா வந்துடுவாங்க. ஏதோ ஆர்மிக்கு கூப்பிட்றதா சொன்னீங்க. ஆமாம், அவங்க சித்தப்பா ஆர்மியில் தான் இருக்காரு. ஓ அப்படியா, சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் போய் சோஃபாவில் உட்காடுறாரு. உங்கள் சித்தியும், என்னடி இவன் போகாமல் இங்கே வெயிட் பண்ணுறான்? அத்தான் சித்தி, எனக்கும் தெரியல. ஒருவேளை ஏதோ பிளானோட வந்துட்டானோ, உன்னை தூக்கிட்டு போக வந்துட்டானா? என்ன எதுக்கு தூக்கிட்டு போகணும்? ஆமாம், நீ ஒன்றும் உலகாளிக்கு கிடையாது, உன்னை எதுக்கு தூக்கிட்டு போக வந்திருக்கான்? அது இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பையன். என்ன சித்தி, அவனை பொறுக்கின்னு திட்டிவிட்டு இப்போ என்னமோ ஹேண்ட்ஸம்னு சொல்கிறீங்க? என்னத்தை சொல்ல, இந்த பொறுக்கி பசங்க தான் பார்க்க ஹேண்ட்ஸமாகவே இருக்கானுங்க. 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அமைதியா? அது ஒன்றும் இல்லை, ஒயனா நான் ரூமுக்கு போக சொன்னேன். அந்த பொண்ணு பேர் ஒயனா, இப்போ தான் கவனிக்கிறேன். ஒயன் நீ ரூமுக்கு போடி. நீ எதுக்கட என் பொண்ணோட பேரில் கவனிக்கிற? நீங்கள் சொன்னீங்க, நான் கவனித்தேன், அவ்வளோதான். நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் டென்ஷன் ஆக மாட்டேன். ஹேண்டி, உன்னை ரூமுக்கு போக சொன்னால இங்கேயே நின்றுட்டுருக்க, போ ரூமுக்கு அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்க பொக்கேவை பிடுங்கிட்டு அவங்க பாட்டுக்கு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. சரி, இப்போ நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த? அது அந்த பொண்ணுக்கிட்ட சாரி சொல்லலான்னு அதான் சொல்லிட்டல, கிளம்பு. நீங்கள் தான் ஏதோ ஆர்மி வராதுன்னு சொன்னீங்க, அது எதோ நான் பேச்சுக்கு சொல்லுவேன், அதுக்குன்னு இங்கேயே கடையை போட்டு உட்காந்துடுவியா நீ? அந்த மனுஷன் அங்கேருந்து இங்கே வருவாரா? அதுவும் இந்த சின்ன பிரச்சனைக்கோசரம். போ வெளியே போ. 2 அழகான பொண்ணுங்க வீட்டில் இருக்கும்போது இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கான். 2 அழகான பொண்ணா? அப்படி ஒன்றும் தெரியலையே. சரி, ஒன்று ஏதோ ஒயனோட மனசு கோணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆண்டி, பேசலாம் பொய்யன்லாம், அதுக்குன்னு இப்படியா ஏக்கர் கணக்காவா பேசுவீங்க? நீங்களா அழகு? உங்களைவா அப்படி சொன்னீங்க? நான் கூட அந்த பொண்ணை சொன்னீங்கன்னு நினச்சேன். அப்போ நான் அழகு இல்லையா? அவளை விட நான் அழகு தான். சொல்லிக்கிட்டாதான் உண்டு. சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன், அவகிட்ட சொல்லிவிடுங்க. என்னன்னு சொல்கிறது? நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன்னு சொன்னேன்னு சொல்லிவிடுங்க. அதெல்லாம் பார்த்துக்குறோம், முதல்ல நீங்கள் இருந்து போடா அப்படின்றாங்க. ஸோ தயங்க அங்கேருந்து போயிடுறாரு. வெளியே போய் கார்கிட்ட நின்றுட்டு, சி என்ன தான் பொம்பளையோ தெரில, இந்த கற்றுக்குது பஜாரி மாதிரி. அந்த ஃபிகர்கிட்ட பேச வந்த விஷயத்தையே பேச விடல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவரும் மேலே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் டெரஸில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபிகர் நம்மளை தான் பார்க்குது அப்படின்ட்டு ஹேரெல்லாம் சரி பண்ணுறாரு. ஹாய் செல்லம், உன்னை தான், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளில வரியா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு பயந்துட்டு ஓடிடுறீங்க. போயிட்டாளா? இவன் ஏன் என்னை பார்த்தாலே பயப்படுறா? என்னை பார்த்தா என்ன பூச்சாண்டி மாதிரியா இருக்குது? நிறைய பொண்ணுங்க என்னை பார்த்து வலியுறாங்களே, அப்புறம் இவன் மட்டும் ஓடுறா?
அப்படின்னு வேற தயங்க பார்த்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க. அப்போ ரோட்டில் ஏதோ ஒரு கார் நின்றுட்டுருக்கு. கார் மேலே சாஞ்சு தயங்க நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்ததுமே திக்குங்குது. நீங்களும் கண்டுக்காமல் போகிறீங்க. தயங்கும், நீ என்னை பார்க்கல, நம்பிட்டேன், நிற்கிறியா, உன்ட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே நிற்கிறீங்க. இப்போ அப்படியே காஃபி ஷாப்பில் தயங்கும் நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. தயங்கு வேற உங்களை பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு வேற ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பேசணும்? சீக்கிரமாக பேசிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதான் விஷயமே. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நேரடியாகவே சொல்லிடுறேன். எனக்கு இந்த சுற்றி வளைச்சி பேசுகிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அது எனக்கு வரவும் வராது. சிம்பிளாக உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு எவ்வளோ? என்னது? இல்லை, உனக்கு எவ்வளோ? என் கூட தங்கணுன்னா உனக்கு எவ்வளோ? ஹலோ, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீ தப்பாக புரிஞ்சுக்காத. நீ என் கூட லிவிங் டுகெதரில் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ? லிவிங் டுகெதரா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? திரும்பவும் பற்றியா தப்பாக நினச்சிக்கிற? ஆக்சுவலி எங்கள் அப்பா அவசரமாக மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அதுக்கு ஒரு பொண்ணை கூட பார்த்துட்டாரு. ஆனால் எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல. அதுக்கோசரம் தான் நான் உன்னை சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவள் கூட லிவிங் டுகெதரில் இருக்கேன்னு. அதுக்கோசரம் தான் உன்னை கூப்பிட்றேன். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நான் அந்தளவுக்கு கெட்ட பையன்லாம் இல்லை. நல்லா தெரியுது நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் சுத்தமாக கேட்கவே முடியாது. ஏன்னா இந்த விஷயம்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க. அவ்வளோதான், நான் உங்கள் வீட்டில் நான் பேசிக்கிறேன். ஒன்றும் தேவையில்லை. எங்கள் வீட்டில் நீங்கள் பேசவும் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே என்னை கூப்பிட்டு வச்சு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு போகிறீங்க. தயங்கும், சரி போ, உன் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு எனக்கு அக்யூரேட்டாக தெரியும். நீ மட்டும் ஒத்துக்காமல் போனேன்னா எல்லா இடத்துலையும் தண்டோரா போட்டு சொல்லுவேன். இல்லைன்னா போஸ்ட் அடித்து ஒட்டுவேன். அதுவும் காலேஜ் காம்பவுண்ட்லேயே ஒட்டுவேன். ஓகேவா உனக்கு? சாம்பிள் வேணா பார்க்குறியா அப்படின்ட்டு அவர் படுக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு ஓடி போயிட்டு அவரோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுறீங்க. வேணாம் ப்ளீஸ், இதெல்லாம் என் வழியே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தயங்கும் உங்கள் ஹேண்ட் எடுத்து விட்டுட்டு, சொன்னதோட விட்டேன்னு சந்தோஷப்படு, இல்லைன்னா போஸ்டர் தான். நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிற வழியை பாரு. ஐயோ, என்னால் முடியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி எங்கள் சித்தி பண்ணுற டார்ச்சரை என்னால் தாங்க முடியல. இதில் நீங்கள் வேறு. ஆமாம், உன் சித்தி என்னமோ அவங்க பொண்ணுன்னு தான் பேசுகிறாங்க. இதில் என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க உன்னை? டார்ச்சர்னா அது இல்லை, இது அன்பு தொல்லை. முடியல, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இதை செய்யாத அதை செய்யாதன்னு சும்மா நோயின்ட்டே இருப்பாங்க. நானே அவங்கக்கிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதில் நீங்கள் வேறு. எஸ்கேப் தானே? நீ ஏன் கூட வந்து தங்கியிருந்தா எஸ்கேப் ஆன மாதிரி தானே? அது கரெக்ட் தான். ஆனால் எப்படி அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? இங்கே பாரு, உங்கள் சித்தியை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியும் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு. அதனால் ஏதாவது போய் சொல்லிட்டு வந்து என் கூட கொஞ்ச நாள் தங்கிடு. ஏன்னா எனக்கும் வேறு வழி இல்லை. நான் வேறு உன்னை பற்றி சொல்லிட்டேன்னா அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுட்ருக்கேன். சரி, நான் யோசிக்கிறேன்லாம் இல்லை. 2 டேஸில் நீ என் வீட்டுக்கு வரணும், புரியுதா? ட்ரை பண்ணுறேன். அந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம், நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு போகிறாரு. அகைன் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் காதுகிட்ட குனிஞ்சிட்டு, அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன், நீ செம்ம அழகாக இருக்க. ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுமே நான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். அதுவும் உன்னை ஒன்றுமே இல்லாமல் பார்த்தப்ப தான் ஃபுல் ஃப்ளாட்டு அப்படின்றாரு. அப்போ நீங்களும் தயங்க அடிக்கலான்னு கை வாங்குறீங்க. அப்போ தயங்க டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, இப்படியெல்லாம் என் மேலே கை வைக்கக்கூடாது செல்லம், அது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. நீங்கள் வேற ரொம்ப பயப்படுறீங்க. அகைன் உங்கள் இயர்ஸ் கிட்ட போயிட்டு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக வந்துரு அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு வேற கடுப்பாகுது. இப்போ வீட்டில் உங்கள் சித்திக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்ருக்கீங்க. முடியவே முடியாது. என்னவா என்ன நினச்சிட்ருக்க நீ? எக்ஸாம் வருதுன்னா ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கணுமா? நீ இங்கேருந்தே படித்தா என்ன ஆகிடுவ? இங்கேருந்தே படி. சித்தி ப்ளீஸ், இங்கே ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஃப்ரெண்டு வீட்டில் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தங்கியிருக்கிறனே. முடியாது வயன், உங்கள் அப்பா உன்னை என்னை நம்பி அனுப்பியிருக்காரு, உன்னை எங்கேயும் அனுப்பலாம் முடியாது. இவங்க வேற. சரிங்க சித்தி, அப்பாவே சொன்னால் ஓகேவா உங்களுக்கு? உங்கள் அப்பாலாம் இதுக்கு பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டார். கொடுத்தாருன்னா உங்களுக்கு ஓகேவா? என்னை விடுவீங்கல்ல? உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா சொல்கிறேன். விடுவீங்கல்ல? சரி விடுறேன். சரி, நான் அப்பா கிட்ட கேட்டு வந்து சொல்கிறேன். நீ எல்லாம் சொல்லக்கூடாது, உங்கள் அப்பா தான் சொல்லணும். சரி, அப்பாவையே சொல்கிறேன் அப்படின்ட்டு மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அப்பா. வயன், என்னம்மா காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதான் எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கலான்னு பார்க்குறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கா? எதுக்கு? அப்பா, சித்தியோட டார்ச்சர் சுத்தமாக தாங்கவே முடியல, போட்டு சாகடிக்கிறாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னால் சுத்தமாக முடியலப்பா. ஓ அப்படியா? சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி, யார் வீட்டில் தங்க போகிற? அது சொல்லுவயன்.
அது அப்பா ரியா வீட்டில். சரிம்மா, ஆனால் டெய்லியும் கால் பண்ணணும். ம், அதெல்லாம் பண்ணுறேன். சித்திக்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சரி, நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அப்பா, அம்மாவே தேவலாம்ப்பா அவங்க தங்கச்சிக்கு. நான் கூட ஒரு சில டைம் யோசிப்பேன், எப்படிடா எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூடலாம் குடும்பம் நடத்துகிறாருன்னு. ஆனால் உங்களை விட சித்தப்பா தான் ரொம்ப பாவம். சரி சரி, பாவப்பட்டதெல்லாம் போதும், நீ போய் வேலையை பாரு. நான் அவகிட்ட கால் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிங்கப்பா அப்படின்ட்டு நீங்களும் ஹாப்பியாக போகிறீங்க. தென் உங்கள் அப்பாவும் கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்போ நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. உங்கள் சித்தி பாட்டுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏன் சித்தி, ஏன் இப்படி ஸ்லோவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க? நான் போகவே கூடாதா? பின்ன என்னை விட்டு நீ பாட்டுக்கு போகிற, நான் இங்கே தனியாக இருப்பேன்ல. நான் என்ன ஒரேடியாவாக போகிறேன்? ஏதோ கொஞ்ச நாள் எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும், முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் நான் இங்கே தானே வரப்போகிறேன். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது உங்களை விட்டு போகிறது. இருந்தாலும் போய் தானே ஆகணும். ஆமாம், நீ என்ன எப்பவும் எங்கள் கூடயே இருக்க போகிற? இன்னொரு வீட்டுக்கு போக போகிறவ தான். இப்போயே நான் இப்படி ஃபீல் பண்ணா, உன்னை அடுத்த வீட்டுக்கு அனுப்பும்போது எப்படி ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும்? நினச்சி பார்க்கவே பதறுது. சித்தி, ப்ளீஸ் ப்ளீஸ், தயவுசெய்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பேக் பண்ணுங்க, எனக்கு டைம் ஆகுது. சரி சரி அப்படின்ட்டு அவங்களும் பேக் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களும் கிளம்பிடுறீங்க. பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தயங்கோட கார் வருது. ஸோ நீங்களும் அவர் கூட கிளம்பிடுறீங்க. தயங்கோ அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. என்ன பார்க்குற, வீடு பிடிச்சிருக்கா? ம், வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி வா, ஒரு ரூமை காட்டுறேன். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அவர் கூடயே போகிறீங்க. தயங்கும் ரூமை காட்டுறாரு. உள்ளே போயிட்டு விண்டோ சைடு இருக்க அந்த ஸ்க்ரீனெல்லாம் விலக்கி விட்டுறாரு. எப்படி ரூம், எப்படி நல்லா இருக்கா? ம், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. தயங்கும் உங்களையவே தான் பார்த்துட்ருக்காரு. நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும். எந்த நம்பிக்கையில் நீ ஏன் கூட தங்குறதுக்கு வந்திருக்க? எதுக்கு நீங்கள் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? சும்மா சொல்லு, எந்த நம்பிக்கையில் நீ இங்கே வந்திருக்க? அது என் சித்தியோட டார்ச்சர் தாங்க முடியல, அதான் இங்கே வந்தேன். நான் ரீசன் கேட்கல, என் மேலே எந்த நம்பிக்கையில் நீ இங்கே வந்திருக்கன்னு கேட்குறேன். அது நீங்கள் என்னை மிரட்டினீங்க, அதனால் வந்தேன். இப்போவும் ரீசன் தான் சொல்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அதனால தான் வந்தியா? எனக்கு உங்களையா? எனக்கு உங்களெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. ஏதோ எங்கள் சித்தி டார்ச்சர்லேருந்து தப்பிக்கணும், அதுக்கோசரம் தான் வந்தேன். அதுக்கோசரம் தானா? ஆனால் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் எங்கள் அப்பாக்கிட்டேயே நான் உன்னை லவ் பண்ணுறதா சொன்னேன். ஒன்றும் அவசரம்லாம் இல்லை, நல்லா யோசிச்சு சொல்லு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம். அப்போ வேணும்ன்ட்டே தான் என் ரூமில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களா? எதுக்கு ஒளிஞ்சிங்க? என்ன ரீசனுக்காக ரூமுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதாவது தப்பான ரீசனுக்காக தானே என் ரூமில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆமாம், தப்பான ரீசனுக்காக நான் வந்து உன் ரூமில் இருந்தேன் அப்படின்னா நான் எதுக்கு கோட்டு சூட்டு மாப்பிள்ளை மாதிரிலாம் வரப்போகிறேன்? அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் நீ தனியாக தான் இருந்த. நான் தப்பான ஆளாக இருந்திருந்தா எனக்கு எத்தனையோ சான்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஏன், நான் உன்னை ஃபுல்லாக பார்த்தேன். அப்பெல்லாம் கூட நான் உன்னை பற்றி தப்பாகவே நினைக்கல. ஏன்னா எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகாது உன் கையை காலை கட்டி போட்டு உன்னை ஏதாவது பண்ணுறதுக்கு. ஆனால் அப்படியெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. உனக்கு இப்போயாவது புரியுதா நான் உன்னை தப்பாக பார்க்கலன்னு? புரியுது. ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி வேறு ஒருத்தரை லவ் பண்ணுறேன். வேறு ஒருத்தரா? யார் அது? எங்கள் சீனியர் தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறீங்க? லவ் பண்ணுறோம் இல்லை, லவ் பண்ணுறேன். ஒன் சைட் லவ். மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை? ரொம்ப பழசு. ஆனால் உனக்கு நல்லா செட் ஆகுதுல்ல. நீ எப்போ ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்க? அதுதான் தெரியல, பயமாக இருக்குது. சார் பேர் என்ன? ஸ்மித்து. அவருக்கு நீ இன்னும் ப்ரப்போஸ் பண்ணலல்ல? இல்லை. அப்போது உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் கூட எதுவும் இல்லை, அப்படி தானே? இல்லை. ஆமாம், இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அது சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. பின்னாடி வால் இருக்குது, அப்படியே நின்றுடுறீங்க. தயங்கும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு 2 சைடு ஹேண்ட்ஸ் வச்சுக்கிறாரு. நீங்கள் வேற ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நான் தான் உங்களை லவ் பண்ணலல்ல. நீ பண்ணலன்னா என்ன, நான் பண்ணுறேன்ல. ஆனால் நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அதுவும் உன் இஷ்டம், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, அதுக்கோசரம் இப்போ நான் உனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணிட்டேன். அதுக்காகவும் என்ன, கிஸ் மட்டும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே? இல்லை, என்னாலலாம் முடியாது. என்னோடய ஃபஸ்ட் லவ்க்கு தான் என்னோடய ஃபஸ்ட் கிஸ்ஸையும் நான் தருவேன். சரி, அது உன் இஷ்டம். உன்னோட ஃபஸ்ட் லவ்க்கு நீ என்ன தவனாலும் கூட அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் உன்னோட லாஸ்ட் லவ், எனக்காக ஒரு கிஸ்ஸை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டியா? லாஸ்ட் லவ்வா? எனக்கு புரியலையே. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீ எத்தனை பேரை லவ் பண்ணாலும் கடைசியாக என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் கூட தான் குடும்பம் நடத்தணும், என் பிள்ளைய தான் பெற்றுக்கணும்.
அதான் லாஸ்ட் லவ். அந்த மாதிரி நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையே. நான் சொல்லிட்டேன்ல பண்ணு. இல்லை என்னால் முடியாது பண்ணுன்னு சொன்னேன். வாய்ப்பே இல்லை. என்னாலாம் நீங்கள் சொல்கிறத பண்ண முடியாது. நீங்கள் நவருங்க, நான் போகணும். இங்கே பாரு, சிம்பிளாக சொல்கிறேன். நீயே கிஸ் பண்ணனா ஜஸ்ட்டு கிஸ்ஸோட முடிஞ்சிடும். அப்படி இல்லை பண்ண மாட்டேன்னு என்ன வையேன், நான் கிஸ் பண்ணுவேன். ஆனால் அது கிஸ்ஸோட முடியாது. உனக்கு ஓகே அப்படின்னா நீ தாராளமாக போகலாம். ஆனால் நான் பட்ட பகல்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கீங்க. உனக்கு வேறு வழியே கிடையாது. முடியுமா முடியாதா? சரி பண்ணுறேன், இதே வேலை இருக்கு அப்படின்ட்டே கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போகிறீங்க. தயங்கும். வெயிட், எப்படியெல்லாம் கிஸ் பண்ணால் ஒரு ஃபீலே இருக்காது. இத்தனைக்கு இது நம்ம 2 பேத்துக்குமே ஃபஸ்ட்டு கிஸ். அது ஒரு ஃபீலிங்கோடு இருக்கணும்ல, அதுக்கு அப்படின்றீங்க. அப்போ தயங்கும் டக்குன்னு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாரு. உங்கள் ஷர்ட்குள்ளே கை விட்டு இன்னொருத்தோட ஹூக்கை கழட்டுறாரு. அப்படியே உங்கள் பாடியை ரப் பண்ணிக்கிட்டே உங்களை கிஸ் பண்ணுறாரு. தென் நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேத்துக்கு இடையில கேப்பே இல்லை. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேத்துக்கும் மூச்சே முட்டுது. ஸோ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. தயங்கம் அப்படியே பிரேக் பண்ணிட்டுறாரு. நீங்கள் நிமிர்ந்து தயங்கோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. அப்படியே குனிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. தயங்கம் உங்கள் பாடியிலேருந்து கையை எடுத்துகிட்டு, ஓகே இன்னைக்கு இது போதும், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, மீதியே இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு, ஓயன் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவன் பக்கத்தில் வந்தா இவ்வளோ வீக்காகிற? இதெல்லாம் சரியில்லடி. முதல்ல நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இதுக்கு மேலே இவர் பக்கத்துலேயே நம்ம போகக்கூடாது. ஆமாம், இவர் பக்கத்தில் போயிடவே கூடாது. அப்போ தான் நம்ம வீக்காகிறோம். இவரை இனிமேல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இவர் யார்? உனக்கு யாருன்னே தெரியாது. அப்படி இருந்தும் இவர் கூப்பிட்டாருன்னு வீட்டுக்கு வந்திருக்க. அப்புறம் கிஸ், அதுவும் இப்படி. ஆஹா, என்னமோ நடக்குது உனக்குள்ள அப்படின்னு புலம்பிகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா காலேஜில் இதெல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு ரியா கிட்ட. ஏண்டி என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ வேற எவன் வீட்டுக்கோ போயிருக்க? யாராவது கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ரியா, ஒரு 10 டேஸ் தான், அது வரைக்கும் மட்டும் சமாளிச்சுக்கோ. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை நீ பார்ப்ப? என்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறது? ரியா ப்ளீஸ், ஒரு ஃப்ரெண்டுக்கோசரம் இது கூட பண்ண மாட்டேன் ப்ளீஸ். சரி பண்ணி தொலைக்கிறேன். அப்படி பாவமாக மூஞ்ச வச்சுக்காத. சரி யார் அவன்? பேரு கிம் தயாங். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்புறம் அப்புறம் என்ன, அவ்வளோதான். உனக்கு அவன் யார்? அதுதான் எனக்கும் தெரியல. ஏண்டி அவன் கூப்பிட்டானேன்னு வீட்டுக்கு போய் தங்கிட்டு இருக்க. அப்போ யாரே உனக்கு? உனக்கு எவ்வளோ நாளாக அவனை தெரியும்? ஏதோ கொஞ்சம் 5-6 நாள் தெரியும். ஏண்டி 5-6 நாள் மட்டும் ஒரு ஆள் கூட பழகிட்டு எப்படி அவன் கூப்பிட்டானேன்னு வீட்டுக்கு போன? நீ சீனியரை தானே லவ் பண்ணிகிட்ருக்க. அப்புறம் எதுக்கு அவனை கிஸ் பண்ண? நான் பண்ணல, அவன்தான். அவன் பண்ணான்னா அது வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அது நீ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த. ஆஹா இல்லை, அது ஹொயன் என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? நீ ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க? தெரியல, அவர் என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அவரோட ஐஸு, ஹேரு, ஷோல்ட்ரு, லிப்ஸு இதெல்லாத்தையும் நான் அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த 2 டேஸில். ஆனால் நான் ஏன் அட்மையர் பண்ணுறேன்? எதுக்கு அவர் பின்னாடியே போகிறேன்? அவர் பக்கத்தில் வந்தால் ஏன் வீக் ஆகுறேன்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, எனக்குள்ளே ஏதோ சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு. அதனால தான். ஆமாம், சேஞ்ச் தான் நடக்குது. நீ பைத்தியமாக போகிற சேஞ்சு. இப்படியே போனால் நீ பைத்தியம் தாண்டி ஆகுவ. பைத்தியம். எதுக்கு நீ என்னை திட்டுற? பின்ன திட்டாமல் நீ பண்ணுற வேலைக்கு. ரியா, என்னை பற்றி உனக்கே தெரியும். நான் ஏதோ ஒரு பையன் கூட க்ளோஸாக இருந்திருக்கிறேன்னா? இல்லை, இப்போ நான் இவர் கூட இருக்கிறேன்னா அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை லிவிங் டுகெதர்ன்றனால அந்த ரிலேஷன்ஷிப்பால் நான் இப்படி இருக்கேனானே தெரியல. உனக்கு தெரியுதோ இல்லையா, ஆனால் எனக்கு தெரியுதுடி நீ பைத்தியமாயிட்டு இருக்கன்னு. பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. நீங்களும் அது எதையுமே கண்டுக்கல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. சீனியர் பசங்கள்லாம் அங்கே பைக் கிட்ட உட்காந்துட்ருக்காங்க. உங்களை பார்த்ததுமே கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் போகிறீங்க. கூப்பிட்டீங்களா? நான் இல்லைம்மா, ஸ்மித்து கூப்பிட்டான். ரொம்ப நாளாக அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். இப்போ என்னடனா பின்னாடியே வரதில்ல 2 டேஸாக. அவனுக்கு டைமே போகலையாம். என்னன்னு கேட்டுப்போ. இல்லை, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு. டிஸ்டர்பா? நான் சொன்னேன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு. நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் செல்லம். இப்போ தான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. டைமே போக மாட்டேங்குது தெரியுமா? உன்னை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன். அதனால் நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற. நீங்கள் தான் என் வாழ்க்கையே, நான் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், உங்கள் காலடியிலே கிடப்பேன் அப்படின்னு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். எங்கே செய்ய பார்ப்போம். இல்லை, என்னால் முடியாது. ஏன் முடியாது? அதான் என் பின்னாடியே சுற்றினல்ல. நான் உங்கள் பின்னாடி சுற்றினேன். அப்போ நீங்கள் பேசுகிற விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கைண்டாக பேசுனீங்க. ஆனால் இப்போ தான் புரியுது நீங்கள் என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்கன்னு. அதனால் உங்களை மாதிரி ஒருத்தருக்கு என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. நான் உங்களை லவ் பண்ணல, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு போகிறீங்க. ஸ்மித்தும் டக்குன்னு வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு,
எங்கே போகிற? சொன்னதை செஞ்சாதான் இங்கேருந்து போகவே முடியும். அதான் சொல்லிட்டேன்ல, நீ சொல்கிறத என்னால் செய்ய முடியாது. செய்ய முடியாதா? அப்போ நான் உன்னை என்ன செய்கிறேன்னு பார்க்குறியா? அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஸோ நீங்கள் அடித்ததுமே எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. ஸ்மித்துக்கு வேற ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவனும் உங்களை அடிக்க கை வாங்குறான். அப்போ அவன் கையை யாரோ பிடிக்கிறாங்க. அவனும் பார்க்குறான். ஏண்டா எவ்வளோ திமிரு இருந்தா ஏன் ஆள் அடிக்க கை வாங்குவேன்? நீ யாரா? நானா? நான் கிம் தயாங். ஒயன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இப்போ நான் அதெல்லாம் உன்ட்ட கேட்டேனா? ஓ, அப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவன் கையை நல்லா க்ரிப் பண்ணி உடைக்கிற மாதிரி கொண்டு போயிடுறாரு. அவனால் வேற வலி தாங்க முடியல. அவன் வேற வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தயங்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. பொழைச்சி போகட்டுன்னு விட்டுறேன். இனிமே ஆள்கிட்ட எவனாவது வம்பு வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்ட்டு அவனை விட்டுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழுகாத குறை தான், ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்கீங்க. தயங்கும் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்திருப்பீங்க, ஆனால் காரில் போகும்போது உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. தயங் கொஞ்சம் கூட கண்டுக்கல. நீங்களும் இப்படி ஒருத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கண்டுக்காம நீங்கள் பாட்டுக்கு சாங் கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் அழுவாதன்னு சொன்னால் மட்டும் நீ நிறுத்திடுவியா? நிறுத்த மாட்டேன். அப்புறம் நான் எதுக்கு சொல்லணும்? அழுவு, நல்லா உட்காந்து அழுவு, நல்லா கேட்கவே மாட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ஒரு பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா, ஆறுதல் கூடயே சொல்லக்கூடாது? நீ என் முன்னாடியே உட்காந்துட்டு எவனையோ நினச்சி அழுதுட்டு இருப்பேன். உனக்கு நான் ஆறுதல் வேற சொல்லணுமா? நல்லா அழுவு. நீ எனக்கோசரம் அழுதா கூட நான் ஆறுதல் சொல்லுவேன். எவனுக்கோசரம் அழுவுற? நான் இதுக்கு ஆறுதல் சொல்லணும்? அவனே ஓப்பனாக சொல்லிட்டான் உன்னை வச்சு டைம் பாஸ் பண்ணியிருக்கான்னு. அப்படி இருந்தும் நீ அவனுக்கோசரம் அழுவுற, அப்போ எனக்கு எப்படி காண்டாகும்? நான் அமைதியாக இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்படியே சப்புன்னு 4 அரை உடலான்னு தான் தோணுது. முடியலையே, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன். நீ ஏன் அமைதியாக அழுவு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சாங் கேட்டுட்ருக்காரு. எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் நான் அழுவுறது கண்டுக்க மாட்டீங்கன்னு. என்ன தெரியும்? எப்படியும் அவனை நான் வெறுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது நடந்துரும்ல, அதனால தானே அமைதியாக இருக்கீங்க. அப்பா, எப்படி என் மனசில் இருந்ததை அப்படியே சொல்லிட்டேன். கரெக்ட் 100% நான் அதை தான் நினச்சேன். அப்படியே சொல்லிட்டியா என் செல்லம்? இதுக்கு மேலே எப்படி நீ அவன் பக்கம் திரும்ப மாட்டேன்? அப்புறம் நான் தானே உனக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு நான் போய் அவர்கிட்ட பேசுவேன். என்னன்னு பேசுவேன்? என்னமோ பேசுகிறேன், உங்களுக்கு என்ன? ஆமாம்மா, எனக்கு என்ன, நான் நினச்சது நடந்தால் மட்டும் போதும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை பார்க்கறதுக்கு தான் நல்ல பையன், ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஆனால் புத்தியெல்லாம் ரொம்ப கெட்ட பையன், ஏதோ சரியான வில்லன் மாதிரி பேசுகிறீங்க. அட, எனக்கு ஹீரோவை விட வில்லன் தான் ரொம்ப பிடிக்கும். இதே எப்படி சரியாக கண்டுபிடிச்ச? என்னை பற்றி போக போக ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறியே அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸில் கை வைக்க வராரு. அப்போ நீங்கள் டக்குன்னு கையை தட்டி விட்டுடுறீங்க. போக போக ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, கவனிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு நீங்கள் ரூம்லேயே தான் இருக்கீங்க. தயங் வேற டோர் நாக் பண்ணிட்டு இருக்காரு. ஒயன், வந்து சாப்பிட்டு போய் ஃபீல் பண்ணு. இப்படியே சாப்பிடாம ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா உனக்கு தான் கஷ்டம். எந்திரிச்சு வா. ஒன்றும் தேவையில்ல, நீங்களே கொட்டிக்கோங்க. கொட்டிக்கிறதா? இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதிரி, எனக்கு டென்ஷன் ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு வேணா நீங்களே போய் தின்னுங்க. அப்போ அழுவும்போது ஒரு வார்த்தை கூட கேட்கல. இப்போ வந்துட்டாரு என்னமோ அக்கறை இருக்கிற மாதிரி. அக்கறை இருக்கிறனால தான் வந்து நின்றுட்டுருக்கேன், மரியாதையே வெளியே வா. முடியாது. அப்போ நீ வரமாட்டேன். சரி, ஓகே, வா, இஷ்டம், உள்ளே கடை அப்படின்ட்டு போகிறாரு. அப்படியே டைம் போகுது. நீங்கள் வேறு பெட்டில் உருண்டு பரண்டுட்டு இருக்கீங்க. அவர் அப்போவே சொன்னார் சாப்பிட்டு போய் ஃபீல் பண்ணுன்னு. கேட்டேன்னா இப்போ வேற வயிறு கிள்ளுது. இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக போய் சாப்பாடு கேட்டால் அசிங்கமாக பார்ப்பாரு. ஆனால் பசிக்கு இதே என்ன பண்ணலாம்? வேணாம், மான ரோஷம்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு, அதுவும் சாப்பாடு விஷயத்தில். முதல்ல போய் சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா அவர் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கீழே போகிறீங்க. தயங் பார்த்தா சோஃபாவில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. நீங்களே போய் அவர் முன்னாடி நிற்கிறீங்க. என்ன? அது ஒன்றும் இல்லை, சாப்பிடவான்னு கூப்பிட்டீங்க, அதான். ஆனால் நீ தான் வரமாட்டேன்னு சொன்னியே. இல்லை, நீங்கள் ரொம்ப கெஞ்சினீங்களா, அதான் வந்தேன். நான் உன்கிட்ட கெஞ்சவே இல்லையே. சரி, ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்க, உங்கள் வீட்டில் நான் தங்கியிருக்கேன், அந்த மரியாதைக்கோசரம் வந்தேன். சாப்பாடு இல்லை, நானே சாப்பிட்டேன். காலியா? நிறைய தானே சமைச்சிருப்பீங்க, அப்புறம் எப்படி? நான் சமைக்கவே இல்லை, நான் ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணேன். அப்போ எனக்கு வாங்கலையா? உனக்கும் வாங்கினே, நீ வேணான்ட்ட, அதான் நானே சாப்பிட்டேன். அட பாவி மனுஷா, எல்லாத்தையும் நீயே ஒண்டியே சாப்பிட்ருக்க. எனக்கு அதான் அப்போவே வேணான்னல்ல, அதுக்கு என்னோடதையும் சேர்த்து நீயே சாப்பிடுவியா? சாப்பிட்டேன். இப்போ என்ன? எனக்கு இப்போ பசிக்குது. பசிக்குதா? ரொம்ப பசிக்குதோ? சரி, நான் உனக்கு சாப்பாடு தரேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று கொடுக்கணுமே. என்ன வேணும்? நான் உன்ட்ட அப்படி என்ன கேட்க போகிறேன்? எப்போதும் போல தான், ஒரு கிஸ் கொடு, சாப்பாடு கொடுக்குறேன். அதுக்கு நான் பட்னியாக இருப்பேன். சாப்பாடுக்கோசரம் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. அப்படியா? அப்போ போ, பட்னியாவே கடை. பட்னியாவா? இவன் என்ன லவ் தான் பண்ணுறானா? சே அப்படின்ட்டு நீங்களும் ரூம் போயிடுறீங்க. ஒரு 1 hour ஆகுது, உங்களால் தூங்கவே முடியல.
அப்போ ரூம்க்கு தயாங் வராரு. நீங்களும் பார்க்குறீங்க அவர் கையில் ஃபுட் பிளேட் இருக்குது. நீங்களும் இப்போ எதுக்கு வந்தீங்க? பசிக்குதுன்னு அதான் சாப்பாடு கொண்டு வந்தேன். என்னமோ பட்னியாக கடன்னீங்க. சொன்னேன், என்ன பண்ணுறது, லவ் பண்ணிட்டேனே, அதான் மனசு கேட்கல. சாப்பிட்றியா? இல்லை. சாப்பிட்றேன் கொடுங்க அப்படின்றீங்க. தயங்கும் சிரிச்சுட்டே உங்ககிட்ட தராரு. நீங்களும் வேக வேகமாக சாப்பிட்றீங்க. யாரும் பிடிங்கிட மாட்டாங்க, பொறுமையாக தின்னு. அதான் சாப்பாடு கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க? போங்க, நான் சாப்பிட்ற வரைக்கும் வெளியே இருங்க. ஏன் நீங்கள் இப்படி என்னை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தால் எனக்கு வயிறு வலிக்கும்ல? அப்படியா? அப்போ நல்லா வலிக்கட்டும். இவ்வளோ நேரம் பசியில் பட்ட அவஸ்தையெல்லாம் பெருசாக தெரில. நான் உன்னை பார்க்குறது தான் கஷ்டமாக இருக்குது. சரி சரி இங்கேயே இருங்க அப்படின்ட்டு சாப்பிட்றீங்க. தயங்கும் உங்களுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட பிளேட்டை கொடுக்குறீங்க. வயிறு ஃபுல்லாக? அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கே ஆர்டர் பண்ணீங்க? ஹோட்டலில். அதான் எந்த ஹோட்டல்? ரொம்ப அவசியமா இதெல்லாம்? சரி தேங்க்யூ. தேங்க்ஸா? நான் உன்ட்ட இதை கேட்டேனா? பின்ன தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், கிஸ் கொடு. என்ன விளையாடுறீங்களா? நான் தான் முன்னையே சொன்னேன்ல. முன்ன சொன்னேன், ஆனால் எதுக்கோசரம் சொன்னேன்? சாப்பாட்டுக்கோசரம் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன். இப்போ என்ன சாப்பாட்டுக்கோசரமா கொடுன்னு சொன்னேன்? எனக்கோசரம் கொடு. உனக்காக கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து ஹீட் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன்ல, அதுக்கோசரம் கொடு. ஆக்சுவலி நான் உனக்கு சேவை செஞ்சுருக்கேன், அதுக்கு நீ எனக்கு ஏதாவது தரணும்ல. அதுக்கு இதை தான் கேட்பீங்களா? வேறு எதுவும் கேட்க மாட்டிங்களா? வேற உன்ட்ட என்ன கேட்குறது? உன்ட்ட உன்னையவே கேட்குற அளவுக்கு எனக்கு ஆசையெல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கே நீ இப்படி பண்ணுற. இதில் அதெல்லாம் கேட்டேன்னா நீ எங்கே செய்ய போகிற? அதான் இதை மட்டும் கேட்டுட்ருக்கேன். சீக்கிரம் கொடு. என்னால் முடியாது. உங்களுக்கு வேறு வேலை இல்லை, போய் தூங்குங்க. தூங்குறதா? எங்கே தூங்குறது? உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே என் தூக்கமே போயிடுச்சு. இப்போல்லாம் எனக்கு தூங்குனா கூட நீ தான் கனவுல வர தெரியுமா? நான் உங்கள் கனவுல? ஆமாம், நைஸ் ஜோக். ஆனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு முடியாது, எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் போங்க. ஜோக்கா? உண்மையை தாண்டி சொல்கிறேன். அதுவும் அன்றைக்கி நான் உன்னை ரூமில் பார்த்தேன்ல, அதுதான் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஐயோ ப்ளீஸ் அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. என்னால் மறக்க முடியலையே, அதான் பேசிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி நீ செம்மையாக இருந்த. சரி 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 இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? அதான் கேட்டேனே, உங்களோட சரியான இம்சையாக போச்சு. கையை பின்னாடி கட்டுங்க. எதுக்கு? கேள்வி கேட்காம சொல்கிறத செய்யுங்களேன். சரி அப்படின்ட்டு அந்த பிளேட்டை கீழே வச்சுட்டு தயங்கும் கையை பின்னாடி கட்டுறாரு. கண்ணை மூடுங்க. எதுக்கு? எனக்கு டிமிக் கொடுக்கறதுக்கா? நான் தான் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் எப்படி என்னால் அதெல்லாம் பண்ண முடியும்? கண்ணை மூடுங்க. கண்ணெல்லாம் எதுக்கடி மூட சொல்கிற? அது நீங்கள் பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதுக்கு தான். கண்ணை மூடுங்க. அப்போ அவரும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை கிஸ் பண்ணுறீங்க, ஆனால் டக்குன்னு லிப்ஸ் எடுத்துடுறீங்க. தயங்கும் அவ்வளோதானா? இப்போ கண்ணை திறக்கட்டா? அப்போ அவரும் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன? அதான் நீங்கள் கேட்டது தந்துட்டல்ல, இதுக்கு பேர் தானே அது? என்ன மாதிரி கிஸ் பண்ணுவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ணியிருக்க. என்ன? எனக்கு தான் பிடிக்கவே இல்லை. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வேறு எதுவும் எதிர்பார்க்காதீங்க. எப்படியோ இந்த அளவுக்காவது நீ முன்னேறி இருக்கியே, அதுவே எனக்கு போதும். சரி, நாளைக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு வராரு, அவரை நீ தான் சமாளிக்கணும். என்னது? உங்கள் அப்பாவா? அவர் எதுக்கு வராரு? உன்னை பார்க்க தான். என்னை பார்க்க எதுக்கு வரணும்? நான் தான் சொன்னேன்ல, உன் கூட தான் லிவிங் டுகெதரில் இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னேன்னு. அதான் நான் பொய் சொல்கிறேன்னா இல்லை உண்மையை சொல்கிறேன்னான்னு செக் பண்ண வராரு. அவர் நான் எப்படிங்க சமாளிக்கிறது? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்கள் அப்பா ஒரு 4 கேள்வி தான் கேட்பாரு, அதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும். 4 கேள்வியா? என்ன கேள்வி? எப்போ இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? எப்போதுலேருந்து லிவிங் டுகெதரில் இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நீ தயாங்க எங்கே பார்த்த? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அவ்வளோதான். இவ்வளோதானா? இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லணுன்னா உண்மையை சொல்லு. எங்கே மீட் பண்ணோம், எப்படி பார்த்துக்கிட்டோம், எப்படி இந்த மாதிரி ஒன்றா இருக்கோம், அதெல்லாத்தையும் சொல்லு, பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பொய்யில் சொல்லி வச்சுருந்தீங்க. ஆல்ரெடி நீங்கள் என் கூட தங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அப்பா அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் பொய்ன்னு ஆகிடாது? எங்கள் அப்பா என்னை விட பெரிய கேடி. அவர் ஆல்ரெடி நான் பொய் சொல்கிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு தான் ஓப்பனாக சொல்கிறேன், எப்படியெல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னு உண்மையை சொல்லிவிடு. என்னமோ வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க. ஆமாம், அதுதான் தயாங்க. சரி ஓகே, டைம் ஆகுது, நீ தூங்கு. ஒரு நிமிஷம், நான் ஒன்று தரணும்னு வந்திருந்தேன் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் டக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. இது என்னோட பங்கு, வச்சுக்கோ அப்படின்ட்டு அவரும் பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் போனதுமே நீங்களும் பில்லோலாம் ஹக் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. தயங்கோட அப்பா 9 o'clock வந்துடுவார். அதுக்கோசரம் உங்களை வேறு சீக்கிரமாக ரெடி ஆகுன்னு வேறு டென்ஷன் படுத்திட்டு இருக்காரு. நீங்களும் ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. தயங், நான் எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கேனா? நல்லா தான் இருக்கேன், சீக்கிரம் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. என்ன இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்கேன், கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகிறாரு.
அப்புறமா இவர் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. தயங்கூட அப்பாவும் கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு. 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்க. தயங்கூட அப்பா வேற 2 பேர்த்தையும் குறுகுறுன்னு பார்க்குறாரு. உங்களுக்கு வேற ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ அவரும், ஏண்டா இந்த பொண்ணை பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது, இந்த பொண்ணையை டேட் பண்ணிட்டு இருக்க? ஆமாப்பா. ஏம்மா அவனுக்கு தான் அறிவில்லை, உனக்கு கூட அறிவில்லை, உன்னோட வயசில் பெரியவன், அவனை போய் நீ லவ் பண்ணுற? பா தேவையில்லாமல் வயசை பற்றி பேசாதீங்க, எங்கள் 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு. ஆமாம் தானே வயன்? ஆமாம். சரி என்னவோ, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்க? அது அப்பா இப்போ தான் அவள் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கா, இன்னும் 2 வருஷம் போகட்டும். 2 வருஷமா? அதுக்குள்ளே உனக்கு எருமைக்கடா வயசு வந்துடும். அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? அதான் 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன்றல. சரிடா, நீ ஏன் முடிவு எடுத்துட்ட? ஏம்மா இவனை எப்போ நீ லவ் பண்ண? எப்போதுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்க? நான் எங்கே சார் லவ் பண்ணேன்? உங்கள் பையன்தான் என்ன லவ் பண்ணிகிட்ருக்காரு. என்னது? ஏய் என்னடி பேசிகிட்ருக்க? நீங்கள் தானே உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்க. சார் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், உங்கள் பையனை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட முழுசாக ஆகியிருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்கள் பையன்தான் என்கிட்ட வந்து நான் உன்னை தான் லவ் பண்ணுறதா சொல்லிட்டேன், நீ என் கூட கொஞ்ச நாள் தங்கணும்னு சொன்னார். நானும் எங்கள் சித்தி டார்ச்சர் தாங்க முடியாமல் இங்கே வந்துட்டேன். ஆனால் இப்போ யோசிக்கும்போது ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரியல, இவர் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. எந்த ஒரு பொண்ணுமே இந்த மாதிரி பண்ண மாட்டா. நீ என் கூட வந்து கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு ஒரு பையன் கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு அவன் கண்ணத்தை காட்டி அரைஞ்சிருக்கணும். ஆனால் நான் அதை பண்ணாமல் இவர் கூட வந்துட்டேன். அது ஏன்னு எனக்கே புரியல. இப்போ நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசும்போது தான் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுது. லைஃப் பற்றி புரிஞ்சுக்காம நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், அது தப்போன்னு எனக்கு தோணிகிட்ருக்கு. அதான் நான் ஓப்பனாக உண்மையை சொல்லிட்டேன். சாரி சார், நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. உங்களை பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட ஞாபகம் எனக்கு வருது. அதான் அவர் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் அதை பாழாக்கிற மாதிரி நான் இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கேன். அப்போ நீ தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறியா? ஆமாம் ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ தயங்கோட அப்பாவும் உங்களை பார்த்துட்டு, டே தயங், நீ சொன்னது கரெக்ட் தான்டா, 2 வருஷத்துக்கு அப்புறமாவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அது வரைக்கும் இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ, விட்டுறாத. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆமாண்டா, என் பையன் நீ எனக்கே உண்மையா இல்லை, ஆனால் அந்த பொண்ணு ஓப்பனாக என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுது. என்னை பார்த்தா அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குங்குது. அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு ஃபீல் பண்ணி சாரி கேட்குது. இதோட ஒரு நல்ல பொண்ணு வேற எங்கே கிடைக்கும்? அதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்போ உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. தயங்க அவங்க அப்பாவை போய் ஹக் பண்ணுறாரு. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறத விட்டுட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா. அப்படியே அந்த பொண்ணோட ஃபேமிலி பார்த்து சாரி சொல்லு. நான் எதுக்கு சாரி சொல்லணும்? அவங்க பர்மிஷனோட தான் இந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கியா? இல்லை. அப்போ நீ சாரி சொல்லி தானே ஆகணும். பா எதுக்குப்பா சாரி எல்லாம், மரியாதையாக சொன்னதை செய் அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு, இங்கே பாருமா, தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. இவன் கூட கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஒன்றா இருக்காத, என்ன பண்ணுவானே தெரியாது. நீ இப்போ வீட்டுக்கு போ, கொஞ்ச நாள் இவன் கூட பேசி பழகு. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம், ஓகேவா? அப்படின்றீங்க. ஸோ அவரும் கொஞ்ச நேரம் உங்கள் கூட பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. தயங்கோ அன்னைக்கு ஈவினிங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுடுறாரு. உங்கள் சித்திக்கிட்டேயே சாரி சொல்லிடுறாரு. இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்களும் தயங்க கூட பேசிகிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலை. இப்போ நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு சவுண்ட். நீங்களும் எந்திரிச்சு லைட் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன சத்தம் அது, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பால்கனி சைட்லேருந்து தான் வருது. சித்தியை கூப்பிட்டா வேற திட்டுவாங்க. சரி நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மெதுவாக எழுந்திரிச்சு போகிறீங்க. பக்கத்தில் அந்த ஃப்ளவர் வாஷை வேறு கையில் எடுத்துக்கிறீங்க. மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு அடிக்கிறதுக்காக ஓங்கிடுறீங்க. அப்போ அவர் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிடுறாரு. ஏ ராட்சசி, நான் தாண்டி. நீங்களா இந்த டைமில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது ஒன்றை பார்க்கணுன்னு தோணுச்சா, அதான் வந்துட்டேன். இங்கே எப்படி வந்தீங்க? பைப்பு பிடிச்சி ஏறி வந்தேன். அப்போ அன்றைக்கும் பைப்பு பிடிச்சி தான் ஏறி வந்தீங்களா? ஆமாம், அன்றைக்கி வரும்போது இங்கே ஒரு திங்ஸ் கூட இல்லை. இங்கே ஏன் இத்தனை வச்சுருக்கீங்க? நீங்கள் தான் எல்லாத்தையும் தள்ளி விட்டிங்களா? ஆமாம், பின்ன எகிரி குதிக்கும் போது எல்லாம் விழுந்துருச்சு, அதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்பா எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை தெரியுமா, பயந்தே போயிட்டேன் இந்த சத்தத்தை கேட்டு. நான் கூட தான் பயந்துட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா என் மண்டையை உடச்சிருப்பல நீ. அது சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான். சரி நீங்கள் கிளம்புங்க. ஏண்டி இப்போ தாண்டி வந்தேன், அதுக்குள்ளே போக சொல்கிற? ஆமாம், சித்தி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், என்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க. அடி பாவி, உனக்காக மேலெல்லாம் ஏறி வந்தேன், கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, நீ பாட்டுக்கு ஈஸியாக போங்கிற. நானும் உங்களை ஏறி வர சொன்னேன், அதான் வந்துட்டேன்ல, தள்ளு. முடியாது, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. திரும்பவும் என்னால் இறங்கிலாம் போயிட்டுருக்க முடியாது, எனக்கு வேறு கை காலெலாம் பயங்கரமாக வலிக்குது, நவரு அப்படின்ட்டு அவரே உங்களை தள்ளி விட்டு உள்ளே போகிறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே போயிட்டு, தேங்க் ப்ளீஸ், எங்கள் சித்தி மட்டும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், திட்டுவாங்க, இங்கேருந்து போங்களேன். ஏண்டி நான் இப்போ தாண்டி வந்தேன், அதுக்குள்ளே அனுப்புகிறேன். சரி
பார்த்துட்டிங்கல்ல, போங்க. முன்னாடி வேணா நான் கதவு திறந்து விடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போயிடுறீங்களா? நான் வந்தே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகியிருக்கும். ஐயோ! இவர் வேற புரிஞ்சுக்கவே மாட்றாரு. சரி, நான் போகிறேன். ஆனால் நீ என் கூட வெளியே வரணும். சரி வரேன், நீங்கள் கிளம்புங்க. அப்போ வா போகலாம். இப்போ வா. ஆமாம், இப்போ தான் கூப்பிட்டேன். இந்த நைட் டைமில் எங்கெங்க போகிறது? எங்கேயாவது போவோம், ஒரு லாங் டிரைவ். வேணா தயம், சித்திக்கு தெரிஞ்சிட போகுது. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன, சும்மா 4 திட்டுவாங்க, அவ்வளோதானே. வாங்கிக்கலாம் வா. வேணாம், நான் வரல. ட்ரெஸ் எல்லாம் வேற மாற்றணும், என்னால் முடியாது. நீ நைட் ட்ரெஸ்லேயே வா, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு பிரச்சனை. நான் வரல. சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்னை திட்டியே தீத்துருவாங்க. நான் பார்த்துக்கிறேன்டி, வாடி போகலாம். தயங்க, இந்த டைமில் போக வேணாம், நீங்கள் போங்க வீட்டுக்கு. சரி, நீ வரலன்னா என்ன, இன்னைக்கு நைட் நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறாரு. நீ வரலன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன். காலையில் உங்கள் சித்தி வந்து பார்த்துட்டு என்னை போக சொன்னாதான் உண்டு. அது ஓகேவா, இல்லை நைட்டு என் கூட அவுட்டிங் வருது ஓகேவா? சரி போகலாம் வாங்க அப்படின்றீங்க. தயங்கும் வராரு. நீங்களும் அவரை மெதுவாக வெளியே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. 2 பேருமே இப்போ பைக்கில் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது, உங்கள் சித்தி எந்திரிச்சு போய் பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு. தயங்கும் மிரர் வழியாக உங்களை பார்க்குறாரு. அவருக்கும் நல்லா புரியுது பயந்துட்டுருக்கீங்கன்னு. இங்கே பாரு, தேவையில்லாமல் உங்கள் சித்தியை நினச்சி பேனிக் ஆகிட்டுருக்காத. அதான் நான் இருக்கேன்ல, உங்களுக்கு புரியாது. பகலில் நீங்கள் கூப்பிட்ருக்கனால எதுக்கு நைட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க? ஏய், இதெல்லாம் ஒரு த்ரில்லுடி. வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும், ஜாலியாக. ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்லலாம், நீயும் நானும் நைட் டைமில் அவுட்டிங் போனோம் வீட்டுக்கே தெரியாமல் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணலாம் தெரியுமா? அது கூட புரிஞ்சுக்காம நீ ஒருத்தி. என்னமோ எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவரோட ஸ்டொமக் சுற்றி போடுறாரு. தென் நீங்களும் அவரை ஹக் பண்ணுறீங்க. தயங்கும் ஒரு பிரிட்ஜ் மேலே வண்டியை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, அந்த இடமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. தயங், இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? இங்கே தான் தனியாகவும் இருக்கும், சைலண்ட்டாகவும் இருக்கும். இங்கே வந்து பாரு, ஸ்டார்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா தெரியுது பாரு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் போயிட்டு பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆமாம், உன்னை விட எனக்கு எதுவும் அழகாக தெரியல அப்படின்ட்டு உங்களை பேக் சைடை ஹக் பண்ணுறாரு. சரி, நம்ம கிளம்பலாமா? எங்கள் சித்தி எந்திரிச்சிருப்பாங்க. ஏண்டி இவ்வளோ சீக்கிரமாவா? வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே போகலாங்கிற? இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போ கிளம்புனா டைமுக்கு போய் சேர்ந்துடலாம்ல. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்லணும்? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாது, என்ன சொல்லணும் அப்படின்றீங்க. அப்போ தயங்கும் உங்களை டக்குன்னு டேர்ன் பண்ணுறாரு. எங்க என்னை பார்த்து சொல்லு. என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லையா? என்ன சொல்லணும்? ஏன் எப்போ பாரு புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க? ஏண்டி, நான் பேசுகிறது உனக்கு புரியலையா? உனக்கு நல்லா புரியுது. ஃப்ராடு, கேடிடி நீ. என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தும் அதை சொல்லாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கல நீ. அப்படி நான் எதுவும் சொல்லலையே. சரி, இப்போ சொல்லு, நான் கேட்கணும். சொல்லு. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்களேன், நான் சொல்கிறேன். இன்னும் நான் உனக்கு எவ்வளோ நாள் தான் டைம் கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்குற? இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது? போதும், நான் உனக்கு கொடுத்த டைமே. இன்னைக்கு நீ சொல்கிற, நான் அதை கேட்குறேன். எங்க சொல்லு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. தயாங் ப்ளீஸ், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்களேன், நான் சொல்கிறேன். நீ சொல்லு, இப்போவே சொல்லு. எனக்கு ஒரு முடிவு தெரியணும், அதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்தேன். நீ சொல்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், சொல்லு அப்படின்றாரு. நீங்களும் யோசிக்கிறீங்க. என்னடி யோசிக்கிற? என்னை பார்த்து சொல்லு. என்னை பிடிச்சிருக்கு, என்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், என்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. சரி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை தான் லவ் பண்ணுவேன், உங்களை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். போதுமா? இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏண்டி சொல்லுன்னா நான் சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிற? நான் இதையா கேட்டேன்? வேறு எப்படி தாங்க உங்ககிட்ட நான் சொல்லட்டும்? நீ சொல்கிறத உன் மனசுலேருந்து ஃபீல் பண்ணி சொல்லணும். நான் சொல்லலை, என் மனசுலேருந்து ஃபீல் பண்ணி தானே நான் உன்கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி நீயும் சொல்லு. அதெல்லாம் எனக்கு வராது. ட்ரை பண்ணு. எனக்கோசரம் இதை கூட பண்ண மாட்டியா? சரி, ட்ரை பண்ணுறேன். தயாங், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் கேட்டேனேன்னு சொல்கிறியா இல்லை கடமைக்குன்னு சொல்கிறியா? அப்படியெல்லாம் இல்லை, நான் ஃபீல் பண்ணி தான் சொல்கிறேன். என்னத்தை ஃபீல் பண்ண நீ? நல்லா ஃபீல் பண்ண தயாங். இதுக்கு மேலே என்னை போட்டு வாட்டி வதைக்காதீங்க. நான் தான் ட்ரை பண்ணி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ ட்ரை பண்ணி சொன்ன அவ்வளோதான். ஆனால் அது எனக்கு ஃபீல் ஆகலையே. என்னமோ நீ போனால் போகட்டும்னு சொன்ன மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. என்னால் உங்களை பார்த்து, அதுவும் உங்கள் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக நின்று என்னால் சொல்ல முடியல. அதை புரிஞ்சுக்கோங்களேன். என்னால் இப்போல்லாம் உங்ககிட்ட பழைய மாதிரி பேசவே முடியல. ஃபஸ்ட்டெல்லாம் உங்களை பார்க்கும்போதும் பேசும்போது எனக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸே ஆகாது. ஆனால் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. இதில் எப்படி உங்கள் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக நின்று நான் ஃபீல் பண்ணி சொல்கிறதுக்கு முடியும்? ஆக்சுவலி நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்னால் வெளியே சொல்ல முடியல. அதை நீங்கள் தான் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. இப்படி சும்மா சும்மா கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? லவ் பண்ணுறேன். ஆமாம், என்னை மட்டும் தானே லவ் பண்ணுவேன்? இல்லை இடையில அந்த ஸ்மித்து? அப்படிலாம் கிடையாது. அவங்க கூட நான் பேசுகிறதே இல்லை. என்னமோ அன்றைக்கி சொன்னேன் அவங்க கூட பேசுவேன்னு. சொன்னால் பேசிடுவாங்களா?
நான் ஒன்றும் அவங்க கூட பேசல. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. ஆ, இதுதான் எனக்கு வேணும். நீ இந்த வார்த்தையை எப்போ சொல்லுவேன்னு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி, நான் தான் சொல்லிட்டேன்ல, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏண்டி உடனே வீட்டுக்கு போகணுமா உனக்கு? கொஞ்ச நேரம் என் கூட இருக்கலாம்ல? இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் எங்கள் சித்தி எந்திரிச்சிருப்பாங்க, எனக்கு பயமாக இருக்குது. நம்ம போகலாம். ஐயன், இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமே. தயாங், நாளைக்கு நான் காலேஜுக்கு லீவு போடுறேன். ஃபுல் டே உங்கள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ வேணாம், இப்போ நம்ம போகலாம், வீட்டுக்கு போகலாமே. அப்போது நாளைக்கு லீவு போடுறியா? நாளைக்கு ஃபுல்லாக என் கூட தான் இருப்பேன். ஆமாம், உங்கள் கூடயே இருக்க. இப்போ போகலாம். சரி, அப்போ ஓகே அப்படின்றாரு. ஸோ நீங்களும் போகிறீங்க. பைக்கில் போகும்போது தயங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தயங்க உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுறாரு. நீங்களும் பைக்லேருந்து இறங்கிட்டு போயிட்டு வரேன், நீங்களும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஆ, எப்படியோ அடம் பிடிச்சி கூப்பிட்டு வர வச்சுட்ட. நான் என்னென்னமோ கனவு கண்டேன், நைட் ஃபுல்லாக அவங்க கூட இருக்கலான்னு. அது எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி நடக்கலைன்னா என்ன, வேற ஒரு நாள் நடக்கும். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங். இன்னைக்கு நீங்கள் காலேஜ் போகல, லீவ் போட்டிருப்பீங்க. தயங்க கூட வெளியே போகலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சே, எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் ஏன் வெளியே போகும்போது மட்டும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது? எவ்வளோ நேரம் தான் தேடுறது அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் சித்தியும் ரூமுக்கு வந்துட்டு, ஒயன் சாப்பிட்டு போறியா? சாப்பாடெல்லாம் வேணாம் சித்தி, எனக்கு பசிக்கல. ஏண்டி காலங்காத்தாலே பட்னியாக போவியா? சாப்பிட்டு போ. வேணாம் சித்தி, நான் காலேஜ் போகல, இன்னைக்கு நான் லீவு. லீவா? அப்புறம் என் ட்ரெஸ் எல்லாம் இப்படி களைச்சி போட்டிருக்க? அது இன்னைக்கு வெளியே போகலான்னு இருக்கேன், அதான் ட்ரெஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். மற்ற நாள்லலாம் நல்ல ட்ரெஸ்ஸாக கண்ணில் படும், ஆனால் இப்போது எதுவுமே உருப்படியாக தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? இங்கே தள்ளு, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஒயன், இங்கே எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்குது. இல்லை சித்தி, அது வேணாம். அப்போது இந்த கிரே, அதுவும் வேணாம், அந்த கலர் எனக்கு பிடிக்கல. ப்ளூ வேணாம், ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்படி எங்கே போக போகிற நீ? நல்ல ட்ரெஸ்லாம் வேணான்ற. தயங்க கூட வெளியே போகலான் இருக்க சித்தி. தயங்க கூடியா? ஏண்டி அவன் கூட எதுக்கு நீ போகிற? சித்தி, நான் அவரை லவ் பண்ணுறேன், உங்களுக்கு தான் தெரியும்ல. அதுக்கு அவன் கூட போவிய நீ? அவன் ஒன்றா நம்பர் பொறுக்கி, அவன் கூடலாம் நீ போகாத. என்ன நீங்கள் சீரியலில் வர மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன பூமரா நீங்கள்? ஏய் இல்லடி, இது உன் லைஃப், உன் விருப்பம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவன் பொறுக்கி பையன், அவன் கூட எதுக்கு நீ? அவர் ஒன்றும் பொறுக்கியெல்லாம் இல்லை, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இதுக்கு மேலே அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும். பாடுறா, இப்போவே எப்படின்னா போக போக எப்படியோ என்னமோ பண்ணு. நீயே இந்த ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோ, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்லேருந்து போயிடுறாங்க. நீங்களும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வியர் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தயங்கு வராரு. தயங்க பார்த்ததுமே உங்கள் சித்திக்கு வேற டென்ஷன் ஆகிடுது. என்ன, இங்கே எதுக்கு வந்த? எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒயனுக்காக தான் வந்தேன். அவள் இன்னும் ரூமில் தூங்கிட்டு இருக்கா, நைட்லாம் தூங்கலை போல, தூங்கிட்டு இருக்கா. நீ போ, நீ நாளைக்கு வா. தூங்கிட்டு இருக்காளா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு மெசேஜ் பண்ணா, நான் ரெடி ஆகிட்டா வாங்கன்னு. நீங்கள் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? அது அது அப்போ சொல்லியிருப்பா. நான் இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு வந்தேன், அவள் தூங்கிட்டு இருக்கா. நீ போ, நீ போ, அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் போ. தூங்குறாளா? எப்படி அவள் தூங்கலாம் அப்படின்ட்டு அவரே மேலே வராரு. உங்கள் சித்தியும், டேய் அவளை தொந்தரவு பண்ணாதடா, பொறுக்கி நில்லுடா அப்படின்ட்டு அவங்களும் பின்னாடியே வராங்க. உங்கள் சித்திக்கு இப்போ வரைக்கும் தயங்க பிடிக்கவே இல்லை, ஆனால் உங்களுக்கு ரொம்ப தயங்க பிடிச்சிருக்குல்ல, அதுக்கோசரம் தான் அவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. தயங்கும் உங்கள் ரூம் கிட்ட வந்துடுறாரு. அப்போ கரெக்டாக நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரீங்க. தயங்கும் டக்குன்னு நின்றுட்டு உங்கள் சித்தி திரும்பி பார்க்குறாரு. என்னமோ சொன்னீங்க தூங்கிட்டு இருக்கான்னு. அது தூங்கிட்டு தான் இருந்தா, பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க ஆண்டி அப்படின்றாரு. நீங்களும் தயங்க பார்த்துட்றீங்க. என்னங்க நீங்களே வந்துட்டீங்களா அப்படின்றீங்க. அப்போ தயங்கும், ஆமாம் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சா தான் நானே வந்துட்டேன். லைட்டாக மேக்கப்லாம் போட்டிருக்க போல, செம்ம அழகாக இருக்க. தேங்க்யூ சித்தி, நாங்கள் போயிட்டு வரோம். உங்கள் சித்தி என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ தூங்கிட்டு இருக்கன்னாங்க. அவ்வளோ டயர்டாக இருந்தியா என்ன? ஆனால் நைட் நான் உன்னை சீக்கிரமாக கூப்பிட்டு வந்து விட்டுட்டேனே. நைட்டா? என்ன நைட்டு அப்படின்னு உங்கள் சித்தி கேட்குறாங்க. நீங்களும், அது ஒன்றும் இல்லை சித்தி, சும்மா அவர் சொல்கிறாரு. சும்மாவா? சும்மா அவன் என்ன சொன்னான்? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவர் சும்மா ஏதோ புலம்புறாரு. தயாங், நமக்கு டைம் ஆகுது, வாங்க போகலாம். என்ன ஒயன், நைட் நம்ம அவுட்டிங் போனோமே, அதை உங்கள் சித்திக்கிட்ட சொல்லியா? அவுட்டிங்கா ஒயன்? இல்லை சித்தி, அவர் சும்மா சொல்கிறாரு. தயாங், ஏன் அப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ நாள் என்னை வெயிட் பண்ண வச்சேன், அதுக்கெல்லாம் பழி வாங்க வேணாம். அதுக்கு தான் நைட் நேரத்தில் யார் கேட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போனேன்? அதுவும் கூட அவுட்டிங் வேறு போயிருக்க, எதுக்கு போனேன்? சித்தி, நான் வேணும்ன்ட்டே போகல, இவர் தான் நைட்டு வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனார். அவன் கூப்பிட்டு போனால் நீ ரூமுக்கு வந்து என்னை கூப்பிட்ருக்கணும்ல, உங்களை தான் ரூமுக்கு வந்து கூப்பிட்டா நீங்கள் கோவப்படுறீங்களே, அதுக்கே இவன் கூட போவியா நீ? சித்தி, உங்கள் கோவத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. தயாங், வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு தயங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. உங்கள் சித்தி வேற கத்திட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன் அப்படின்னு. வெளியே வந்ததும்
தயாங் வேற உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க? ஆல்ரெடி சொன்னேன்ல அவங்களுக்கு தெரிய வேணான்னு, அப்புறம் ஏன் சொன்னீங்க? அது சும்மா உன்னை பழி வாங்கலாமேன்னு சொன்னேன். ஆனால் எஸ்கேப் ஆகிட்டியே. எங்கே எஸ்கேப் ஆனேன்? அவங்க வேற என் மேலே சரியான கோவத்தில் இருப்பாங்க. ஈவினிங் வந்தால் என்ன செய்வாங்களோ தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க. தயங்கும் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சிரிக்காதீங்க, எனக்கு கோவமாக வருது. அப்போ தயங்கும் உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களும் என்ன இப்போ எதுக்கு ஹக் பண்ணீங்க? கோவமாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஹக் பண்ணால் கோவம் குறையுமா? அதான் ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் போய் எனக்கு ஒன்றும் கோவம் குறையிலையே. அப்படியா? அப்போ இன்னும் டைட்டாக ஹக் பண்ணலாமே அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு அவரை ஹக் பண்ணுறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களை வேறு ஸ்டோரியில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.